இப்போ கூட்டணின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏதாவது சாதகமாக இருக்கா சார்? ஏதாவது கூட்டணி கட்சிகள் வந்து ஏற்கனவே சொன்னீங்க 1.5 வருஷம் ஆகும்னு சொன்னீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணதா இருந்தால் கூட இப்போ புதிய தமிழகம் வரவேற்பு தெரிவிச்சிருக்கு. இப்போ பாமக கூட இதை கொஞ்சம் சாதகமாக பேசியிருக்க மாதிரி சில தகவல்கள் வந்திருக்குது. அதனால சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி புதிய நிறைய பேர் வந்து நிறைய பேர் சாதகமாக இருக்காங்க. ஆனால் அது முடிவெடுக்கக்கூடிய இடம் 26 தான். 26 தான். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும் தாவேக வந்து ஒரு டோட்டலாக எதிர்க்கிறாரு சார். நேற்று வந்து முதல்ல அந்த கொள்கையில் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் கடுமையாக எதிர்த்தார். அதன் பின்னர் பிறந்தநாள் வாழ்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆச்சு, சாஃப்ட் கார்னர் ஆச்சு, அதுக்கு நன்றி தெரிவித்தார். இப்போ திரும்ப நேற்று வந்து அவருக்கு எனக்கு பாசம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் கொள்கைகளை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு திரும்பியும் கடுமையாக விமர்சிக்க வர்றாரு சார். நாம் தமிழருக்கு மட்டும் தாவேக கடுமையாக விமர்சிக்குது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? ஒருவேளை இளைஞர்கள் அந்த தெரிய வரும் இல்ல, அது எல்லா கட்சிகளுக்கும் தான் அந்த பாதிப்பு பயம் இருக்கு. ஓஹோ, நாம் தமிழருக்கு மட்டும் இல்ல, எல்லா மற்ற கட்சிகளுக்கும் கூட இருக்குது. அவங்க எதுக்காக இப்படி பேசுறாங்க, இவ்வளவு உக்கிரமா இவ்வளவு தீவிரமா பேசுறதுக்கு என்ன காரணம்ன்றதெல்லாம் இன்னும் கூடிய விரைவில் வந்துட்டு தெரிய வரும். பூனைக்குட்டி வெளியில வந்துதான் தீரணும். சரிதான், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. விமர்சனம்ன்றது எப்போதும் இருக்கத்தான் செய்யும். விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்றோம். நீங்களும் பதில் சொல்ற மாதிரி இல்லையா? சாப்பிட்டாருன்னா போன்னு சொல்லிட்டீங்களா சார்? அதான் எனக்கு தெரியல. இப்போ அவங்க விமர்சிச்சாங்க, அதுக்கு நம்ம பதில் கூற வேண்டாம் அப்படின்னு அதை அப்படியே கடந்து போகும் பாணி வந்து ஒரு புதிய பாணியா கருதுறீங்களா? அதுக்கெல்லாம் முன்னாடி எத்தனையோ தொலைக்காட்சி விவாதங்கள்ல வந்துட்டு நாங்க பதில் சொல்லிட்டோம். எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ்ல வந்துட்டு நாங்க நிறைய பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் வேண்டாம், இதுக்கு மேல இது தொடர வேண்டாம், அது தேவையில்லை. சரி, அவங்க ஒண்ணு நம்மளுடைய முதன்மையான எதிரியோ பார்வையோ கிடையாது. அவங்க ஒரு ஓரத்துல இருக்கிறாங்க, அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நாங்க மோத வேண்டிய இடம் வேற. அந்த இடத்துல நாங்க வச்சுக்கிறோம். நாம் தமிழரோட முதல்ல திமுக கூட மட்டும் தான் மோத போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளோடையும் அதே நேரத்துல ஊழல் சக்திகளோட எதிராகவும் தான். இப்போ சீமானை எதிர்த்து அரசியல் பண்ண போறதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். நீங்கள் எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்கள் அந்த தமிழ் தேசிய அரசியல் இருந்திருக்கீங்க. மற்ற ஒரு நீண்ட அரசியல் கட்சிகள் அந்த புதிய அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்டு இந்த நடிகர்களோட அரசியல் கட்சிகள் வந்து தொடங்கப்பட்டு அது வந்து புதிய புதிய கட்சிகளாக அவங்க ஒரு அளவுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாமல் அது நின்றது. விஜயகாந்த் கட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னர் மற்ற நடிகர்கள் கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் நடிகர் விஜயோட கட்சி சொன்னதில் இந்த நான் எந்த கேள்விக்கு வரேன்னா, இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குங்க? இது வேற அது வேறன்னு அவர் சீமான் தொடர்ந்து சொல்கிறாரு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ரெண்டும் ஒன்று தானா? இல்லை ரெண்டுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குதா? இல்லாட்டா ரெண்டுமே அந்த ரெண்டு கண்கள் போன்றது தானா? தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஐயா தந்தை பெரியாருடைய கொள்கையினால என்ன பலனடைஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய உரிமை பார்ப்பட்டது. சரி, அவ்வளவுதான். ஒன்றுத்துக்கு இன்னொன்று எப்படி முரணா இருக்கும்? முரண் இல்லை. அதான் நம்ம சொல்ல வரோம். அதனால ஒரு கொள்கைக்கான அத்தாரிட்டி ஒன்றும் கிடையாது சீமான். அவருக்கு புரிஞ்சிருக்கிறது என்ன அர்த்தம் அதை சொல்றாரு. அவரு திராவிட அரசியல திராவிட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட வச்சுட்டு கலந்து பேசி அவர் குழப்பிக்கிறாரு. எனவே அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை அது இல்லை. நான் தாவேக்கா கூட கருத்தை கேட்கல, உங்களோட கருத்தை நான் கேட்கறதா? நீங்க ரெண்டு தளத்திலையும் பயணித்ததுனால என்னோட கருத்தை தான் சொல்ல வரேன். நான் தாவேக்காவை ஆதரிச்சு பேசுறதுனால நான் சொல்ல வரேன். அதை பத்தி கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இப்ப ரெண்டும் இருவேறு. இந்த மண்ணுல அரசியல் பண்ண வர்றவங்க யாரா இருந்தாலும் தந்தை பெரியாரினுடைய அந்த கொள்கை பாதையை புறந்தள்ளி விட்டு அது ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னம்னா மக்களே புரிஞ்சுக்குவாங்க அது ஒரு ஏமாற்று அப்படின்னு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த மக்கள் அவருடைய பெரும் பணியினால் பெற்ற பலன்களை எவராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எனவே அவரை விட்டுட்டு ஒரு தமிழ் தேசியம் இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு கருதுவதற்கு இடமே இல்லை.